காய்ஸ் அந்த பக்கம் ஏதோ ஓடிச்சு காய்ஸ். கோவிலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு கோவில் நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்குதுங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போங்க, சுடுகாட்டு நேம் படித்து அவங்க நேமை படித்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நிறைய பேர் சொல்லுறாரு. நம்ம டேட்டாங்க பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வமான ஈஸ்வரர்கிட்ட நம்ம வந்து பேசி டீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் அங்கே போகலாம். போயிட்டு என்ன சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. இதே மாதிரி த்ரில்லராகவும் ஹாரராகவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பர்ஃபெக்டாகவும் பெஸ்ட்டாகவும் நான் வந்து பண்ண வந்து ட்ரை வந்து பண்ணுறேன். முடிஞ்சது சப்போஸ் வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகிடுச்சு. டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னா கரெக்டாக 12:15 வந்து ஆகுது. கோவில் அங்கே இருக்குது. ஓகே, கோவில் அங்கே இருக்குது. பார்த்தோன்னா 12 நீங்கள் சொன்ன மாதிரி டைமிங் வந்து வந்தாச்சு. ஸோ சுற்றி ரோட்டில் ஒரே நடமாட்டம் இல்லை. பார்க்கவே ரொம்பவே த்ரில்லாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்குது. ஒரு சில ஆள் மட்டும் அங்கங்கே போயிட்டுருக்காங்க. பாருங்க, இதுதான் எங்கள் சுடுகாடு. பார்த்தோன்னா நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம வந்து அவங்க கூப்பிட போகிறோம், எழுப்ப போகிறோம். என்ன நடந்து சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து போவோம். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம கேமராமேன் லைட் இல்லை, எல்லோரும் இருட்டு தான், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஜெயராமன் ஜெயவேலுன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ நம்ம வந்து அவரை வந்து அவர்கிட்ட வந்து பேச வந்து ட்ரை வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணு. ஓகே, இவர்கிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்ணலாம். ஜெயராமன் இருக்கீங்களா? ஜெயராமன், ஜெயவேலு, ஹலோ, நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். இருக்கீங்களா? கேக்குதுங்களா? ஹலோ ஜெயராமன், ஜெயவேலு இருக்கீங்களா? சத்தம் கேக்குது. ஃப்ரெண்ட்ல போலாம். இங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்கவே ரொம்பவே இருட்டா இருக்கு. உங்களுக்கு சரியா தெரியுதான்னு தெரியல. ஆனா இங்கெல்லாம் பாருங்க, ரொம்ப இருட்டா இருக்கு. ஆனா இங்க நிறைய பேருனுடைய இது வந்து சமாதிலாம் வந்து இருக்கு. இதுல யாரோ நம்ம கிட்ட பேச வந்து ட்ரை வந்து பண்றாங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. அவங்க வாய்ஸ் மட்டும் கேக்குது. காய்ஸ் அந்த பக்கம் ஏதோ ஓடிச்சு காய்ஸ். சவுண்ட்லாம் கேடுச்சு. அந்த சைடு ஃபுல்லாவே பிளாக்காவே இருக்கு. என்னன்னு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியுது. யாரோ நம்ம கிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா நம்ம வந்து அவங்க கிட்ட நீங்க வந்து பேசுறோம். ஆனா இங்க நிறைய பேர் பேரே இல்லாம இருக்கு. ஆனா அவங்க யாரு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் இருந்தீங்கன்னா பேசுங்க. காய்ஸ் அந்த சைடு ஒரே புகை மூட்டமா தெரியுது காய்ஸ். அந்த பக்கம் போறது எனக்கு தெரிஞ்சு சேஃப்னு தெரியல. இந்த பக்கம் கோவிலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு கோவில் தெரியுமான்னு தெரியல. அது அங்கதான் இருக்கு கோவில். நம்ம வந்து அந்த சைடு இன்னும் இது வந்து ஃபுல்லா ஒரு 500 ஏக்கரு. ரொம்பவே இந்த இடத்துல வந்து நிறைய வந்து சமாதி தான் இருக்கும். நம்ம வந்து உள் சைடு வந்து போய் பார்க்கலாம். என்ன இருக்கும், யாரு பேச ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வந்து பேசலாம் வாங்க. ஃபாலோ பண்றேன். கேமராமேன் ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தருடைய நேம் இருக்கு, ராஜம்மாள் கவுண்டர். நம்மளுக்கு கேட்கறது என்னவோ லேடிஸ் வாய்ஸ் தான் தெரியுது. இல்லை லேடிஸா ஜென்ஸான்னு தெரியல. அதனால வந்து அண்டர்ஸ்டுட் வந்து பண்ண முடியல. ஆனால் ஃபோனில் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி தான் வச்சுட்டு இருக்கோம். ரிட்டன் ப்ளே பண்ணி கேட்குறோம். அந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. அந்த பக்கம் இருக்கு. நம்ம சைடு வந்து பார்த்து வந்து என்னென்னு செக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். 12 மணி ஆகுது. இப்போ கூட எங்கள் ஊரில் யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவருக்கு தைரியம் வந்து ரொம்ப போல இருக்கு. இன்னும் இருட்டு 12 மணி, தைரியம் போடாது. தலைவருக்கு தில்லு தான். சரி வாங்க, இந்த சைடு பேசுறாங்க, அந்த சைடு பேசுறாங்க போலது. நம்ம அந்த சைடு இருக்கிற சைடு வந்து போய் கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். நாங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. என்ன தெரியல. 2வது என்ட்ரன்ஸு அங்கே டேங்க் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா தெரியும் நினைக்கிறவங்கலாம் இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஆனால் இவங்களாம் பேர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுது. ஆனால் இவங்களுக்கு வந்து சரியாக தெரியல. ஜஸ்ட் உள்ளே வந்து போனால் உள்ளே வந்து நிறைய இருக்குது, லைனாக இருக்குது. நான் அதான் சின்ன வயசுலாம் இந்த சைடு நான் வந்திருக்கேன். அப்போல்லாம் பயம் தெரியல. இப்போது இந்த இருட்டில் டைமும் 12 மணி ஆகுது. இந்த டைமில் வரத்துக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லராகவும் ஹாரராகவும் வந்து இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு சில இடத்துல வந்து லைட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே ஆனால் எங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து பேச சொல்ல இந்த சைடு எனக்கு ஏதோ வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் பட்டு வாய்ஸ் இப்படி வந்து அப்படி போகுது, என்னன்னு தெரியல. நாயில வேற கத்துது, உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. அதுங்க ஏதாச்சும் பாக்குதுங்களா இல்ல நாய்களுக்கு வந்து தெரியும் சொல்லுவாங்க. அதனுடைய வாய்ஸ் அவங்க பேசுறது போறது. ஓகே, இங்க பாருங்க, மரம் இருக்கு. மரத்து கீழே ஏதாச்சும் மரத்து உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம்.
சரி பொறுமையாக போகலாம். என்னன்னு சொல்லிட்டு தெரியல, கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கு. பட்டு மரத்தில் ஏதாச்சும் இருக்குமான்னு சரியா தெரியல. உங்களுக்கு மரம் தெரியுதா காய்ஸ்? மரம் தெரியுதா பாருங்க காய்ஸ். ரொம்பவே இதுவாக இருக்கு. மேலே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சரியா தெரியல, புரியல. காய்ஸ் காய்ஸ் இதோ வருது தேல் காய்ஸ். தேலு காய்ஸ், இங்க பாருங்க தேல்லாம் வருது. நாங்கள் எதோ தேடி வந்தோம், ஃபைனலாக பார்த்தா தேலை மாட்டிக்கிச்சு கண்ணில். சவுண்டு கேட்குதா காய்ஸ்? மரத்தில் மேலே சவுண்டு கேட்குதா? கீழே தேல் இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணுறது சரியா தெரியல காய்ஸ். மேலே ஏதோ ஓடுது காய்ஸ். மேலே ஏதோ கலக்கலான சவுண்டு கேட்குது. கேமராவில் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் மேலே லைட்டாக பிளாக்காக மட்டும் மேலே ஏதோ ஒன்று தெரியுது. ஒயிட்டாகவும் தெரியுது, பிளாக்காகவும் தெரியுது. கேமராவில் உங்களுக்கு தெரியுதா தெரியல. கேமரா அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ண உங்களால் கவர் பண்ண முடியுதா பாருங்க, சரியா தெரியல. மறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காய்ச்சி. ரொம்பவே நம்மகிட்டே ஆட்டம் காமிக்கிறாங்க என்னவோ ஒன்று. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல பாருங்க, நிறைய பேரோட இருக்குங்க பாருங்க. நாராயணசாமி, நாகம்மாள். நாராயணசாமி இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்குதுங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டா கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் சொல்றதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க ரிலேட்டிவ் கிட்ட நான் வந்து சொல்ல ட்ரை பண்றோம். ஹலோ, கேக்குதுங்களா? நிறைய பேருடைய சமாதி தான் இருக்கு. உள் சைடு நம்ம வந்து போகலாம். சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் இருக்கு. யாருமே நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா சவுண்ட் யாரும் நம்மள ஃபாலோ மட்டும் பண்றாங்க, நல்லா தெரியும். யாராவது நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க, நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே வரத்துக்கு தயங்குறாங்க. ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம். இங்க ஃபுல்லவே ஒரே முள்ளு பதாதான் இருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு சொல்லிட்டு சரியா தெரியல. இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வீடியோ. யாராவது நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம பேசி ஆகணும், அவங்ககிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெறித்தனமாக வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தா ஒருத்தர் பேர் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து சரஸ்வதினு ஒருத்தர் நேம் இருக்கு. ஆனால் கீழே ஏதாச்சும் ஓகே 1943 இவங்க பாருங்க எப்போ பிறந்திருக்காங்க. 2015 இறந்துட்டு இருக்காங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கு, என்ன நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. சரி ஓகே, அவங்க பேசுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. அப்படியே வேறு ஏதாச்சும் கோஸ்ட் கிட்ட கான்டாக்ட் பண்ணால் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸோ ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து டேட்டா வந்து பண்ணுறேன். டாடா கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.